ஆனா இப்ப சிஎம்ஆ தளபதி வந்தா நல்லா இருக்குமா இல்ல புதுசா கொண்டு வர்றது உங்களுக்கு யார கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னன்னா? தளபதி ரசிகர் தான் நானு. ஓகே ஓகே. இவ்வளவு பண்றாரு, பசங்களுக்கு பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் இது பண்றாரு, அப்புறம் நிவாரணத்துல பொருள் கொடுத்தாரு, அப்புறம் எவ்வளவு பண்ணாரு. அவர் வந்தா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எவ்வளவு வருஷம் தான் இருக்கிறவங்களே இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஸ்டாலின் இந்த மாசம் இந்த டிசம்பர் போயிடுவாரு. ஸ்டாலின் போயிடுவாரா? ஆமா, அரசியல் முடியுது. அரசியல் முடியாதா, டோட்டலா போயிடுவாரு. இந்த வாட்டி அவ்வளவுதான் க்ளோஸ் சொல்றீங்களா? ஸ்டாலின் வந்தார், இதெல்லாம் செய்யணும் போகணும் எல்லாம் சொன்னார். ஆனால் அவர் செய்யலை எதுவுமே. அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒற்றுமை இல்லாத சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது நான் ஆட்டோ டிரைவரு. நம்ம ஜனங்க பேசுகிறது என்னன்னாக்கா விஜயகாந்த் வந்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் தூக்கி வச்சு பேசினாங்க. விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் ஒஞ்சிட்டாங்க. அடுத்தது வேறு யார் வருவாங்க அப்படின்னும் போது இப்போ புதுசாக இளைய தளபதி வந்துருக்கிறார். அவருக்காக எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே இவர் வந்தால் செய்வார் அப்படின்ற மோட்டிவேஷனில் இருக்கிறாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட கருத்தும். புதுசாக ஒருத்தர் வரணும். ஏன்னா எல்லாருமே நான் செய்கிறேன்றாங்களா, செய்ய மாட்டாங்க. எந்த தெருவில் போனாலும் ரோடு சரியில்லை. நம்ம கேட்குறது என்னன்னா குடிக்க தண்ணி, நல்ல ரோடு, இவ்வளோதான். ஓசில் எதுவுமே கேட்கல. அந்த குடிக்கிற தண்ணிக்கே நம்ம காசு கொடுக்க போகிறோம், அந்த ரோடு போடுறதுக்கும் வரி கட்ட போகிறோம். சரியா? நம்ம கேட்குறது என்னன்னா இது 2 தான், நல்ல ரோடு, குடிக்க தண்ணி. இதையே செய்யலைன்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? புதுசாக யாருன்னா வந்தால் செய்ய மாட்டாங்களா அப்படின்னும் போது இளைய தளபதி வராரு. வரும்போது கண்டிப்பாக அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், அவரை ஜெயிக்க வைப்போம். சரியா? அவர் தான் வருவார், வந்தால் செய்வார் கண்டிப்பாக. எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார். ஓகேண்ணா, தேங்க்யூ. எதிர்ப்பாங்களா இல்லை வரவேற்பாங்க? நல்லது வந்தால் நல்லதான், நல்லதான் செய்வார். என்ன எல்லா பேரும் வரவேற்கணும் அவரை. கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேல வராங்க, செய்கிறேன்னு கலைஞர் காலத்துலேருந்து செய்கிறேன்றாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. அவங்கள கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும், அவங்க வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாலேருந்து செய்கிறேன் பண்ணுறேன்றாங்க. நாங்களும் பார்த்துதாங்கிறோம். ஓட்டு போடும் போது நாங்கள் செஞ்சிடறோன்றாங்க, ஆனால் செய்யலை. அவங்களையும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இந்த 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு புதுசாக வர தளபதியை நம்பிக்கையோடு நாங்கள் வர வைக்கிறோம். அவர் செய்வார். இவங்க 2 பேரை ஓரம் நிற்க வச்சுட்டு அவரை வர வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். புது ஆளுகளை வரவேற்றா தான் நம்மளுக்கு நல்லது. பழைய ஆளுகளை வச்சிட்டோம்னா வேஸ்ட்டு, எதுவுமே நல்லதே நடக்காது. புது ஆளை வரவேற்றோம்னா எல்லாமே நல்லதாக கொண்டு வருவாங்க. அடுத்தவங்களை பார்த்து நல்லதாக வரும். புது ஆளை வரவேற்க நல்லது, மக்களுடைய கோரிக்கை அதான். நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா. ஏன்னா வாய்ப்பு இல்ல, மக்கள் மனசுல எவ்வளவு கார்ந்து வச்சிருக்காரு. இப்பன்னா அவருக்கு இல்லாத குறையா? யங்ஸ்டர் எல்லாம் அவருக்கு தானே சப்போர்ட். அரசியல் தெரிஞ்சுதானே உள்ள இறங்குறாரு, தெரியாம யாரும் இறங்கிட மாட்டாங்க. பிரச்சனைன்றது வரும் தானா, நிறைய இது போடுவாங்க தான். அதே மாரிதான் அவரு நிக்கிறாரு. ஆமா, பேஸ் பண்ணாதான் ஒரு தலைவர் அவரு. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு தளபதிக்கு உங்களுடைய ரசிகர் மன்றத்துல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர் மன்றம் மூலியமா தளபதிக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி வந்துட்டு தான் அடுத்த முதலமைச்சர் ஆவார். வந்தோடனே முதலமைச்சர் வர சான்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் எதிர்கட்சியை வரணும், ஆட்டோமேட்டிக் ஓட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் சப்போர்ட் இருக்கு, வந்தா கண்டிப்பாக ஜெயிப்பாப்லாம். அவர் சான்ஸ் தரது முன்னாடியே நிறைய பண்றாரு, அதுதான் பார்க்கலாமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.